இந்த மகா சிவராத்திரி இயற்கை நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மகத்தான அன்பளிப்பு. இந்த ஒரு புனித ராத்திரி நீங்க விழிப்புணர்வா இருந்தா இதனால் மகத்தான நன்மை நாம் சம்பாதிச்சுக்க முடியும். இந்த ஒரு நன்மை தமிழ் மக்களுக்கு எல்லாமே சேரணும்ன்றதே என்னுடைய ஆசை, என்னுடைய அருள். ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் அஸ்வத்தாமன் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. எஸ், இந்த மும்மொழி கொள்கையை அமல்படுத்தினால்தான் தமிழ்நாட்டிற்கான கல்விக்கான அந்த பெண்டிங் இருக்கிற நிதி, கல்வித்துறைக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நான் கொடுப்பேன் அப்படின்ற துணியில பேசுறாரு ஒன்றிய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான். இதுதானே ரூல் ஆஃப் லா, இதுதானுங்க சட்டம். அவங்க பண்ணிட்டு நான் கொடுக்குறேன்ற துணி அதுல தெரிந்தது. நான் பேசின அந்த பிரஸ் மீட்டை முழுமையா நான் பார்த்தேன். மத்திய கல்வி அமைச்சர்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஒன்றிய அமைச்சர், ஒன்றிய கல்வி அமைச்சர். திடீர்னு ஒரு நாள் ஒன்றியன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்க. சரி, ஏற்கனவே இதுக்கு நான் ஒரு விளக்கமும் கொடுத்தேன். மறுபடியும் சொல்லணுமா? ஒன்றி இருங்கள். முதல்ல அதையாவது உங்களுக்கு அடிக்கடி சொல்றது, ஒன்றி இருங்க, எல்லாரோடையும் ஒன்றி இருங்க. தமிழ்நாடு இன்னைக்கு உங்களுக்கு ஏதோ அந்நியப்பட்டு நிக்குது போல தெரியுது. ஒரு பிரைவேட் இன்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஒரு ஃபேக்ட்ரி இருக்கு. இந்த ஃபேக்ட்ரியில் இருக்கிற எல்லாருக்கும் ப்ளூ கலரில் யூனிஃபார்ம். ஒரு நாள் முதலாளி வர்றாரு. முதலாளி எல்லாருக்கும் நாளையிலேருந்து ஆரஞ்சு கலரில் யூனிஃபார்ம்னு சொல்லிடுறாருன்னு வைங்களேன். அடுத்த நாள் எல்லாரும் ஆரஞ்சு கலரில் வந்துடுவாங்க. சரி, ஏன்னா முதலாளி சொல்லிட்டாரு, சம்பளம் வாங்குறோம், செஞ்சு தான் ஆகணும். எல்லா ஊடகவியலாளர்களும் எல்லா ஊடகங்களும் மத்திய அரசுன்னு சொல்லிட்டு முதலாளி ஒரு நாள் ஒன்றிய அரசு ஒரே நாள்ல எல்லாரும் ஒன்றிய நிதி கொடுக்கல. அதுக்கு பதில் சொல்லுங்க. அப்ப யாரு முதலாளின்னு ஒரு கேள்வி வருது இல்ல? இல்ல, நான் என்ன யோசிச்சேன்னா, கல்வித்துறைக்கான நிதியே இவங்க கொடுக்க மறுக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்? தமிழ்நாட்டுல எல்லாரும் கேள்வி கேட்கறான் படிச்சுட்டு, இவனுக்கு நிதியை நம்ம கட் பண்ணுவோம் அப்படின்ற முடிவுக்கு வந்துட்டாங்க பொழுது. அப்புறம் என்ன போக்கு இது? இது ஒரு ஆரோக்கியமான போக்கா? இது மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்னு நீங்க என்னங்க எங்க கல்விக் கொள்கையை தீர்மானிக்க நீங்கள் யார்? அப்படிதான் ஒரு கேள்வி முன்னெடுக்க வேண்டியது. இந்த கேள்வி முன்னுக்கு வரும். ஆமா, வருது. அப்படின்னா உங்களுக்கு கான்ஸ்டிடியூஷன் தெரியலன்னு அர்த்தம். கான்ஸ்டிடியூஷன் இது சொல்லுதா மும்மொழி கொள்கையை இம்ப்ளிமெண்ட் பண்ணாதான் நிதி ஒதுக்கணும்னு இருக்கேன். கன்கரண்ட் லிஸ்ட் என்னன்னு தெரியுமா? சொல்லுங்க. கன்கரண்ட் லிஸ்ட்ல சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆக்ட் போடுற வரைக்கும், சென்ட்ரல் கவர்மெண்ட் பாலிசி எடுக்கிற வரைக்கும் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ளே பண்ணிக்கலாம். ஒன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதில் பாலிசி எடுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அதுதான் சுப்ரீமசி. அதை மீறி ஸ்டேட் கவர்மெண்ட் செயல்படுதுன்னா அது பேர் ரெபுக்னன்ட். இதுதான் கான்ஸ்டிடியூஷன். அதுக்கு ப்ராப்பரா சட்டம். அதுக்கு இதை விட ப்ராப்பரா பண்ண முடியாது. ஒரு ப்ராப்பரும் இல்ல. என்ன நிதியை நீங்க ஒதுக்கிட்டீங்க முதல்ல? ஐயோ, நாங்க கன்கரண்ட் கொண்டு போனதுக்கு பிறகாக என்ன நிதி மாநிலத்துக்கு சரியான நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு? தெரிஞ்சா பேசுங்க. தெரியுது, டேட்டா இருக்கு. ஒரு டேட்டாவும் இல்ல உங்களுக்கு. நான் சொல்றேன், நான் கொடுக்குறேன் டேட்டா கேளுங்க. தமிழகத்தில் இருக்கிற அரசு பள்ளி, தமிழக அரசு பள்ளி 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் எஸ்எஸ்ஏங்கிற மத்திய அரசு கொடுக்குற நிதியில கட்டப்படுது. 10ஆம் வகுப்பு வரை இருக்கிற அரசு பள்ளி கட்டிடங்கள் ஆர்எம்எஸ்ஏங்கிற மத்திய அரசு நிதியில கட்டப்படுது. 11வது 12ஆம் வகுப்பு அரசு பள்ளி கட்டிடங்கள் நபார்டு வங்கி மூலமாக மத்திய அரசு தருகிற நிதியிலிருந்து கட்டப்படுகிறது. அது மட்டும் இல்லாம மத்திய அரசு சேர் வாங்குறதுக்கு, டேபிள் வாங்குறதுக்கு, ஸ்டூல் வாங்குறதுக்கு, கம்ப்யூட்டர் வாங்குறதுக்கு, கக்கூஸ் கட்டுற வரைக்கும் மத்திய அரசு அங்கதான் காசு கொடுக்குது. டேட்டா இருக்கு, சொல்லிட்டா ஒரு சொல்லட்டா? நான் சொல்றேன் கேளுங்க. நீங்க வருஷம் ஒதுக்குறீங்கல்ல சட்டசபையில நிதி, அது வெறுமனே சம்பளத்துக்கு மட்டும்தான் போகுது. மற்ற அனைத்து செலவுகளும் மத்திய அரசு கொடுக்குற நிதியில நடக்குது. எங்க உளுந்தூர்பேட்டை பக்கத்துல குன்னத்தூர்னு ஒரு ஊரு. நான் 2011-12 பீரியட்ல நான் போயிட்டு இருக்கேன். 11ஆம் கிளாஸ் 12ஆம் கிளாஸ் பசங்க மரத்தடியில் உட்காந்து படிக்கிறாங்க. என்னங்கன்னு கேட்டா, அந்த மாதிரி 10ஆம் கிளாஸுங்க 11th 12th சாங்ஷன் ஆயிடுச்சு, இன்னும் பில்டிங் வரல அப்படிங்கிறாங்க. அப்புறம் அங்க இருக்கிற யார் கொடுக்கணும்? நீங்க தானே கொடுத்ததா பெருமைப்படுத்திக்கிறீங்க. அதுதாங்க சொல்ல வரேன். கொடுங்க. அது நடந்தது கேட்க முடியாதா? சொல்லுங்க. அந்த பொறுமை இல்ல இருக்கு. அந்த அதிகாரியை கூப்பிட்டு கேட்டேன், ஏங்க இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி. இல்ல சார், இந்த மாதிரி அவர் தான் சொன்னார், 5ஆம் கிளாஸ் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்ஏ ஸ்கீம்ல வரணும், 10ஆம் கிளாஸ் வரைக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆர்எம்எஸ்ஏ ஸ்கீம்ல வரணும், 11th 12th நபார்டில் வரணும். நபார்டில் 11th 12th பில்டிங் சாங்ஷன் ஆகணும்னா நாங்கள் லேண்டை அவங்களுக்கு லொக்கேட் பண்ணி காட்டணும். இங்கேருந்து எங்களால் லேண்டை லொக்கேட் பண்ண முடியல, பக்கத்துலலாம் பட்டா நிலம் அவங்க யாரும் கொடுக்க மாட்டாங்கன்னு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற மைனர் பசங்களை வச்சு ரிட்டு போட்டு 11th 12th படிக்கிற பசங்களை வச்சு நான் ஹைகோர்ட்டில் ரிட்டு போட்டு
3 மாசத்துல பில்டிங் கட்டி தரணும்னு சொல்லி அந்த பசங்க அந்த ஸ்கூலுக்கு பில்டிங் கட்ட வச்சேன். அப்பதான் எனக்கு இந்த விஷயம் தெரியும். முழுமையாக பள்ளி கட்டிடங்கள் அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் முழுசுமே மத்திய அரசு நிதியிலிருந்து தான் செய்யப்பட்டு கொண்டிருக்காரு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல 2000 சொச்சம் கோடி சார், இந்த நிதி வந்து ஏன் சார் எங்களுக்கு தரமாட்டாங்க அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேக்குறீங்க. நிதி தரல, ஆமா நிறுத்தி வச்சிருக்கோம், எனக்கே தெரியும்ன்றாரு. ஆமா எனக்கே தெரியும்னு ஒரு மினிஸ்டர். இந்த ஒய்யாரம் எங்க இருந்து வருது? எனக்கு எங்க இருந்து வருதுன்னா, உங்களுக்கு ஒரு பணம் உங்களுக்கு ஒரு மாசம் சம்பளம் கொடுக்குறாங்க உங்க நிர்வாகத்துல. நீங்க உங்க நிர்வாகத்துக்கு வேலை செய்றீங்க. திடீர்னு நீங்க போய் அங்க நான் வேலைலாம் செய்ய மாட்டேன் அப்படின்னா சம்பளம் தருவாங்க. யார் சொன்னது? பிஎம்சி பள்ளிகள்ல வந்து நீங்க பண்ண மாட்டீங்க, அதுக்குண்டான காசு எப்படி தருவாங்க? எனக்கு புரியல. மும்மொழி கொள்கையை இப்ப இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்றது யாருக்கு? எந்தெந்த பள்ளிகளுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ண? எந்தெந்த பள்ளிகளுக்கு நீங்க சொல்லுங்க சார். நீங்க ஒன்னு சொல்லுங்க. தமிழகத்துல இருமொழி கொள்கை இருக்கு. ஆமா, இதுதான் நம்ம கொள்கை. நீங்க அப்படிதான் படிச்சுட்டு வந்தீங்க. நீங்க அப்படிதான் படிச்சுட்டு வைக்கல. நீங்க இருமொழி கொள்கையில தான் படிச்சுட்டு வைக்கல. நீங்க கொள்கைன்னா மாதேஷ்க்கு முதல்ல என்னன்னு தெரியுமா? ஐயா என்ன சொல்லுங்க. பாலிசி அப்படின்னு சொன்னா பிரைவேட் ஸ்கூலுக்கும் அது பொருந்தணும், அரசு பள்ளிகளுக்கும் பொருந்தணும். அதுக்கு பேர் தான் ஒரு அரசு கொள்கை. ரைட். இதுக்கு பேர் அரசு கொள்கை கிடையாது. நீங்க அடிக்கிற கொள்ளை. ஏன் அப்படின்னா அரசு பள்ளிகளுக்கு மட்டும்தான் நீங்க வந்து என்ன பண்றீங்க, 3வது மொழி படிக்கிற வாய்ப்பை மறுக்கிறீங்க. ஆனா தனியார் பள்ளிகளுக்கு எல்லாத்துலயும் 3வது மொழி படிக்கிற வாய்ப்பு இருக்கு. அரசு பள்ளிக்கு மட்டும் மறுக்கப்படுது. இது எப்படி கொள்கை ஆகும் சார்? அரசு நீங்க கர்நாடகா போனீங்கன்னா, இப்ப நம்ம தமிழர்கள் கர்நாடகாவில் போய் நம்ம செட்டில் ஆகிறோம் அப்படின்னா, நம்ம குழந்தைங்க கம்பல்சரியா ஒரு மொழியா கன்னட பாஷையை படிச்சாகணும். அது அந்த மாநில அரசாங்கத்தினுடைய கொள்கை. பிரைவேட் ஸ்கூல்லையும் படிச்சாகணும், சிபிஎஸ்சிலையும் படிச்சாகணும், கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் படிச்சாகணும். இதுக்கு பேர் கொள்கை. இது என்ன கொள்கை? அரசு பள்ளியில மட்டும் 2 மொழி, மற்ற தனியார் பள்ளிகள்ல 3 மொழி. இது எப்படி கொள்கை ஆகும் சார்? சிபிஎஸ்சி இல்ல, சிபிஎஸ்சினே சென்ட்ரல் போர்டு அந்த சிஸ்டமே கொண்டு வந்ததே வேற ஒரு இடத்துக்கு அவங்க இடப்பெயர்வு நடக்கும், அதற்காக இப்படி ஒண்ணு கொண்டு வரப்பட்டது. ஆமா, அப்படிதான் சொன்னா. தனியார் பள்ளினா சிபிஎஸ்சி மட்டும் தான் எப்படி பேசுறீங்க? மெட்ரிக் பள்ளிலாம் என்ன? எப்படி இப்படி அப்படியே பச்சையா புழுவுறீங்க? மெட்ரிக் இருக்குது, ஓரியன்டல் இருக்குது, இதெல்லாத்தையும் சமச்சீர் கல்வின்னு கொண்டு வரும்போது கூட அந்த மெட்ரிக் போர்டுங்கிற நேம்ல யூஸ் பண்ணலாம்னு சொல்லி நீங்க தானே அனுமதி கொடுத்தீங்க. சரி, எத்தனை மெட்ரிக் ஸ்கூல்ஸ் இருக்கு தமிழகத்துல? சரி, சிபிஎஸ்சி விட்டுருங்க, மெட்ரிக் ஸ்கூல்ஸ்ல இருமொழி கொள்கை கொண்டு வர வேண்டியதானே? எதுக்கு அங்க மும்மொழி கொள்கை இருக்கு? அரசு கொள்கைன்னு அப்புறம் எதுக்கு பேசுறீங்க? அதுக்கு தான் நான் கர்நாடகா உதாரணமா காட்டினேன். கர்நாடகாவில் சிபிஎஸ்சி பள்ளியிலையும் கன்னட பாஷையை படிச்சாகணும். சரி, அப்புறம் என்ன நீங்க ஏமாத்துறீங்க? இது எப்படி கொள்கை ஆகும்? அரசாங்கம் இது எப்படி ஏங்க முதல்ல பதில் சொல்லுங்க. இது எப்படி கொள்கை ஆகும்? தமிழ்நாட்டின் கொள்கை அப்படிதாங்க இருக்கு. இது என்னங்க வெங்காய கொள்கை? அரசு பள்ளி ஏழை மாணவன் மட்டும் படிக்க கூடாது, பணக்கார மாணவன் மட்டும் 3 மொழி படிச்சுட்டு போலாம். இது என்ன கொள்கை? இது கேடுகட்ட கொள்கை. சார், மத்திய அமைச்சர்களுடைய பசங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க? எல்லாம் இந்த பாலிசி படி தானே படிக்கிறாங்க. இங்க இருக்கிற மாதிரி நீங்க கொள்கையை ஃபாலோ பண்ணி படிக்கிறாங்க. எங்க படிக்கிறாங்க? சார், ஜெய்சங்கருடைய பசங்க எல்லாம் எங்க படிக்கிறாங்க? மற்றவர்களுடைய பசங்க நான் அந்த மாதிரி லிஸ்ட் போட்டு மத்திய அமைச்சர் என்னங்க சொல்ல வரீங்க? மதேஷ், உங்களுக்கு ஏதாவது கொஞ்சம் சென்சார் டேட்டாவோட பேசுறேங்க. நான் என்ன சொல்றேன், ஜெய்சங்கர் வந்து இருமொழி கொள்கையை பேசல. ஆனா அவங்க குழந்தைங்க மும்மொழிக்கு நீங்க என்ன பண்றீங்க? யார் வெளிநாட்டுக்கு போறா? இவரு உதயநிதி பையன் தான் வெளிநாட்டுக்கு போனாரு, விஜய் பையன் தான் வெளிநாட்டுக்கு போனாரு. எத்தனை மத்திய அமைச்சர்களுடைய பசங்க எந்தெந்த வெளிநாட்டுல படிக்கிறாங்க? இருக்குன்னு ஊருக்கெல்லாம் பேசக்கூடாது. இல்ல, உங்ககிட்ட இல்ல, எனக்கு தெரியும். உங்களுக்கு தெரிஞ்ச 2 பேர் தான். உங்களுக்கு எனக்கு தெரிஞ்ச 2 பேர். உதயநிதி பையன் லண்டன்ல படிக்கிறாரு, விஜய் பையன் ஏதோ ஒரு ஊர்ல படிக்கிறாரு. அதெல்லாம் நான் பேசலைங்க. நான் கேட்கறது என்னன்னா, அரசு பள்ளினா ஏழை மாணவர்களுக்குன்னு நீங்க எழுதி வச்சிட்டீங்க. அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது. சொல்ற மாதிரி இந்தியாவிலே கல்வி வளர்ச்சியில தமிழ்நாடு மேலோங்கி இருக்கிறது. நம்பர் 1 இருக்கும். நம்ம தெரியுமா? நம்பர் 1 இருக்கு சார். அது எதன் அடிப்படையில சொல்றாங்க? எந்த அடிப்படையில சொல்லுங்க? ஹையர் எஜுகேஷனுக்கு போறோம்ல, அது வந்து 50% நம்ம போறோம். அதை பேஸ் பண்ணி தான் இந்த இதை நீங்க சொல்றீங்க. கரெக்டா? ஹையர் எஜுகேஷன்ல 50% போறீங்கல்ல, அதுல மெஜாரிட்டியான ஷேர் வந்து இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு. இன்ஜினியரிங் காலேஜஸ்ல இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வெளில வர பசங்க இன்ஜினியரா வெளில வர்றது இல்லைங்கிற ஒரு பிரச்சனை இருக்கு. அதை பேச போறோமா இல்லையா? எப்ப பாரு இந்த எனக்கு கல்யாணம் 50% 50% கத்தின்னு ஓட போறீங்களா? ஏங்க 4 வருஷம் ஒரு கேம்பஸ்ல படிக்கிறான், ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜ் கூட தெரிய மாட்டேது நம்ம பசங்களுக்கு. 4 வருஷம் படிச்சுட்டு வெளில வராங்க, ஒரு லாங்குவேஜ் தெரியாம வெளில வராங்க. அன்எம்ப்ளாயபிள் பிரச்சனை வருது. இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஸ்விக்கி ஓட்டிட்டு இருக்காங்க. இத பத்தி பேசாம சும்மா 50% பொருளாதாரத்துல படிக்கிறாங்க சார். இப்பவும் படிக்கிறாங்க சார், எப்பவும் படிப்பாங்க. யாரு படிக்கிறாங்க? நீங்க ஹிந்தி தான் வேணும்னு வந்து திணிக்கிறீங்க. யார் ஹிந்தி வேணும்னு சொன்னா? ஆமா, நீங்க சொல்றது அதான் முறையா இருக்குது. யார் சொன்னா? ஹிந்தி திணிப்பு நீங்க பண்றதே இல்லையா? யார் சொன்னா? ஹிந்தி திணிப்பு நீங்க பண்றதே இல்லையா? பண்ணது காங்கிரஸ். எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? மற்ற மொழிகளுக்கு எல்லாம் எவ்வளவு நிதி ஒதுக்குறீங்க? ஹிந்தி திணிப்பு பண்ணது காங்கிரஸ். தெரியாம பண்ணுது, பிஜேபி பண்ணுது. இல்லைங்க,
திணிப்புனா அமித்ஷா இந்தி திணிப்பை எப்படி எல்லாம் பேசியிருக்காரு நான் டேட்டா சொல்லிட்டா? அமித்ஷாவின் இந்தி திணிப்பை நான் பேசிட்டுமா சார்? அமித்ஷா பேசிய இந்தி திணிப்பை, அமித்ஷா பேசிய இந்தி வெறியை நான் சொல்லட்டுமா? மாதேஷ், இந்தி திவஸ்ல போயிட்டு ப. சிதம்பரமும் பேசியிருக்காரு, அமித்ஷாஜியும் பேசியிருக்காரு. இந்தி திவஸ்ல வளர்ச்சிக்கு பேசுவாங்க. இல்ல சார், இந்தி திவஸ் மட்டும் இல்ல சார், ஒரு நிமிஷம் இருங்க. அமித்ஷா பேசின டேட்டா எங்கிட்ட இருக்கு, எடுத்துட்டு வாங்க. பாராளுமன்ற குழு கூட்டத்துல அமித்ஷா 2022 அவர் பேசின ஸ்டேட்மெண்ட்டை பாருங்க. உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ்ல நீங்க பேசிக்கோங்க, வேற ஒரு ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா நீங்க கட்டாயம் இந்தியில பேசணும், இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு அமித்ஷா. பாராளுமன்ற குழு கூட்டம் ஏப்ரல் 2022 இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட். அதே போல வடகிழக்கு மாநிலங்கள்ல 22,000 இந்தி ஆசிரியர்களை நாங்க நியமிச்சிருக்கிறோம், எல்லாரும் இந்தி படிக்கணும்ட்டு. அதுவும் இந்த பழங்குடி மக்கள் எல்லாம் இப்ப ரொம்ப ஆர்வமா படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்றத பெருமையா சொல்றாரு அமித்ஷா. இதெல்லாம் இந்தி திணிப்பு இல்லையா? முரசொலி தலையங்கத்துல சார் இதெல்லாம் நோட்ஸ் எடுத்து வச்சு நீங்க கதை விட்டுட்டு இருக்கீங்க. கரெக்ட்டா? இது டேட்டா சார், என்கிட்ட இருக்கு சார், ஆதாரமே இருக்கு சார். எந்த டேட்டா, யார் கொடுத்த டேட்டா எனக்கு தெரியும். இருங்க ஒரு நிமிஷம், ஆங்கில பத்திரிகையில வந்த டேட்டாவே என்கிட்ட இருக்கு சார். இருங்க ஒரு நிமிஷம், நான் சொல்ல வர்றது கேளுங்க. தி ஹிந்துல வந்த பத்திரிகையில வந்த டேட்டாவே என்கிட்ட இருக்கு. ஹிந்து யாருன்னு தெரியுங்க எங்களுக்கு. நீங்க எல்லாம் யாரு, எப்படி மாத்தி மாத்தி பேசுவீங்க, எப்படி புரட்டுவீங்க, எப்படி ஒரு வார்த்தை அப்படியே அந்தர்பல்ட் அடிப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நான் கேக்குறது என்னன்னா, 22,000 இந்தி ஆசிரியர்களை நான் போட்டிருக்கேன். திணிப்புனா என்ன மாதேஷ்? இதுதான் திணிப்பு. 22,000 இந்தி ஆசிரியர்களை நியமித்து இந்தியை வளர்க்க போறோம். இந்தி மட்டும் வெளி மாநிலம் வந்தா நம்ம இந்தியில தான் பேசணும், உங்க ஊர்ல உங்க லாங்குவேஜ்ல பேசுங்கன்னு சொல்றது என்ன இந்தி திணிப்பு இல்லையா? மாதேஷ், ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம் சொல்லிட்டீங்கல்ல? ப்ரிப்பேர் பண்ணல சார். நான் என்ன சொல்றேன், நான் சொல்ல வரதை கேளுங்க, மக்களுக்கு புரிஞ்சாகணும். எல்லாம் சொல்லிட்டீங்க, நிம்மதி ஆயிட்டீங்க, சந்தோஷம். நீங்க யாருன்றதை அம்பலப்படுத்தி காட்டுறேன் சார். இன்னும் ஒரு 5 நிமிஷம் போட்டு காட்டுறேன் சார். 5 நிமிஷம் எடுத்துக்கோங்க. நீங்க என்ன நல்லா ப்ரிப்பேர் பண்ண எல்லாம் சொல்லிடுங்க, நான் அதுக்கப்புறம் பதில் சொல்றேன். கமா, உங்ககிட்ட வாதம் இருக்கா இல்லையா? நான் அதான் சொல்ல வரேன், கேட்க மாட்டீங்க. ஹிந்து எடுத்து காட்டுறீங்க, நீங்க எங்கெங்கெல்லாம் டவுன்லோட் பண்ணி எல்லாத்தையும் காட்டுறதா நான் என்ன பண்றது? திணிப்புனா முதல்ல என்ன மாதிரி? இதுதான் திணிப்பு. சரி, காங்கிரஸ் என்ன பண்ணுச்சு, தமிழகத்தில் இருக்கிற மாணவர்கள் கட்டாயமாக ஹிந்தி மொழியை 3வது மொழியாக படித்தாக வேண்டும்னு சொன்னிச்சு. அதற்கு எதிராகத்தான் தமிழகத்தில் இந்திய எதிர்ப்பு போராட்டங்கள் நடந்தது. இதுதான் வரலாறு. இப்போ பாஜக என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, 3வது மொழி இந்தியாவில் இருக்கிற எல்லா மாணவர்களும் 3வதாக ஒரு மொழியை படிக்கணும். உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற மாணவன் இங்கிலீஷ் படிக்கிறான், ஹிந்தி படிக்கிறான், அவன் 3வதா ஒரு மொழி படிக்கணும். என்ன லாங்குவேஜ் படிக்கிறான்? 3வதா ஒரு என்ன லாங்குவேஜ் படிக்கிறான்? இத பாருங்க, ரொம்ப இரிட்டேட் பண்றீங்க. ஒரு வரி முடிக்கிறதுக்குள்ள குறுக்கால பூந்து பேசுறதுலாம் ரொம்ப தப்பான விஷயம். தமிழ் படிக்கிறான், காட்டவா? எந்த ஊர்ல? உத்தரப்பிரதேசத்துல. காட்டவா? காட்ட என்ன சார், எங்க காட்டுங்க. நான் இத பாருங்க, என் ட்விட்டர்ல போட்டுருக்கேன், நியூஸா வந்திருக்கு. நீ காட்டுறீங்களா இந்து நியூஸா வந்து எவ்வளவு ஒரு 5 பசங்களை வச்சு ஏதாவது மும்மொழி கொள்கைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. இங்க பிஜேபியை ப்ரோமோட் பண்றதுக்காக அந்த மாதிரி ஏதாவது பண்ணிருப்பீங்க யூபில? மாதேஷ், நான் என்ன சொல்றேன், மும்மொழி கொள்கைன்னா அட்லீஸ்ட் அந்த தேசிய கல்விக் கொள்கையை புரட்டியாவது பார்க்கணும். நான் முரசொலி படிச்சுட்டு வந்து கேள்வி கேட்பேன்னா அப்புறம் என்ன பண்ணுவேன்? என்ன தேவையற்ற வாதம்? அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னு தயவு செஞ்சு பாருங்க. நேஷனல் எஜுகேஷன் பாலிசில என்ன சொல்லிருக்காங்கன்னு பாருங்க. ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ல இருக்கவங்களும் 3வதா ஒரு மொழியை படிச்சாகணும். அவங்க போராடல, ஏங்க நாங்க ஏங்க தமிழை படிக்கிறோம் அவங்க கேட்கல. இங்க ஹிந்தி படிக்க சொல்லல. இங்க என்ன சொல்றாங்க, 3வதா ஒரு மொழி, அதுல ஹிந்தி, தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இன்னும் மாநில தமிழக அரசு விரும்புகிற எந்த மொழிகளை வேணா உள்ள சேர்த்துக்கலாம். நீங்க அதுல ஒரு மொழியை தேர்ந்தெடுத்து படிக்க போறீங்க. இப்போ தமிழகத்தை பொறுத்தவரை தெலுங்கு பேசுகிற பெருமக்கள், கன்னடம் பேசுகிற பெருமக்கள், மலையாளம் பேசுகிற பெருமக்கள் பலரும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை, எங்களுடைய தாய்மொழியை ஒரு மொழியாக படிக்கிற வாய்ப்பு எங்களுக்கு தரப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அதற்கான ஒரு வாய்ப்பாக இது இருக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, இதை ஏன் சார் நீங்க தேசிய கல்விக் கொள்கை வந்தாகணும் நீங்க ஏன் சார் சொல்றீங்க? 2020 நான் சொல்லியிருக்கேன். 2020 தேசிய கல்விக் கொள்கை, 2015 இதுக்கு டீம் போட்டாங்க, 5 வருஷம் பண்ணிட்டு 2020 வரும்போது நான் சொல்லியிருக்கேன், தேசிய கல்விக் கொள்கை தமிழகத்தில் வந்தால்தான் தமிழ் மொழி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நீங்க தமிழ் மொழியை வாழ வைக்கிறவங்க, தமிழ் மொழி வாழ்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தமிழ் மொழியை வாழ வச்சிட்டீங்களா? நீங்க வாழ வச்சு கீழ்ச்சிட்டீங்களா? 10 பேர்ல 5 பேருக்கு தமிழ் எழுத படிக்க தெரியல. என்ன இதுல பேசிட்டு இருக்கீங்க நீங்க? 10 பசங்கள்ல 5 பசங்க 6 பசங்களுக்கு தமிழ் எழுத்து வடிவம் தெரியல. என்ன டேட்டா? எங்க இருந்து எடுத்தீங்க? வாங்க, எங்க எடுத்தீங்க? கேமரா தூங்குப்பா, வாங்க வாங்க போலாம். எங்க எதுக்கு எடுக்கணும்? வாங்க, அப்படியே வாங்க. பசங்க 10 பள்ளி மாணவர்கள் கூடி இருக்கிற இடத்துக்கு வாங்க. சவால் சார், சவால் சவால் சார். களத்துக்கு போவோம். ஒரு வரி முரசொலியே எடுத்துருவாங்க. அந்த ஒரு வரி தமிழை
எழுத்து வடிவத்துல மாணவர்கள் தமிழகத்துல படிக்கிறாங்களான்னு கேளுங்க.